அனைவருக்கும் ஒரு இனிய வணக்கம். மகாபாரதத்தோட பல ஆச்சரியமான நிகழ்வுகளை நம்ம சேனல்ல பார்த்துட்டு வர்றோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஆனால் மகாபாரத புத்தகத்தை நீங்க அணுவா தேடி பார்த்தாலும் இந்த சம்பவம் கிடைக்குமாங்கிறது ஒரு விதமான சந்தேகம் தான். ஏன்னா இந்த சம்பவம் ஹரிவம்சத்துல தான் இருக்கு. பீஷ்மர் யுதிஷ்டன்ட்ட சொல்றாரு. அந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு இங்க பார்க்க போறோம். பீஷ்மர் யுதிஷ்டன்ட்ட நிறைய கதை சொல்லியிருக்காரு. அவரும் நிறைய சந்தேகங்களை பீஷ்மர்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு உரையாடல் போயிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா பீஷ்மர் வந்துட்டு அவருடைய முன்னோர்களை பற்றி யுதிஷ்டன்ட்ட சொல்லிட்டு போது ஒரு வார்த்தையை நடுவில் விடுறாரு. சக்கராயுதம் கொண்டிருந்த ஒரு மன்னனை நான் வதைத்த போது அப்படின்னு உடனே பார்த்தாரு. உடனே யுதிஷ்டர் நிப்பாட்டார். இருங்க, யார் அவர்? சக்கராயுதம் கொண்ட ஒரு மன்னனை நீங்க ஏன் வதைச்சிங்க? அந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு? ஏன் கொன்னீங்கன்னு பல சந்தேகங்களை கேட்கிறாரு. அப்போ யுதிஷ்டரா, சந்தனு மகாராஜா இறந்துட்டார், என்னுடைய தந்தை இறந்துட்டாரு, நான் அவருக்கு தேவையான காரியம்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அந்த நேரத்தில் ஒரு தூதுவன் வர்றான். உக்ராயுதன் என்ற ஒரு மன்னனிடமிருந்து தூதுவன் வர்றான். உக்ராயுதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துருபதனுடைய பாஞ்சால நாட்டை ஆளுகின்ற துருபதனுடைய ஒரு முன்னோர்கள் அவருடைய முன்னோர் காலத்தில் இருந்த ஒரு மன்னன். அவன் வந்துட்டு வர்றான். வந்துட்டு தூதுவன் கிட்ட ஒரு தூது செய்தியை அனுப்பியிருக்காங்க கிட்ட சொல்ல சொல்லி. என்னன்னா, சத்தியவதியை எனக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. பீஷ்மா, எனக்கு சத்தியவதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. உன்னுடைய நாட்டையும் உன்னுடைய மக்களையும் நான் பாதுகாக்கிறேன். நீ என்கிட்ட அடைக்கலம் ஆகிடு. அதே நேரத்தில் உனக்கு என்னால் எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாது. உனக்கு ரத்தினங்கள், நாடு, அப்படி ஏகப்பட்ட பரிசுகளை உனக்கு நான் தர்றேன். என்கிட்ட ஒரு சக்கராயுதம் இருக்கு, உனக்கு தெரியும்னு நல்லா நினைக்கிறேன். ஏன்னா அந்த சக்கராயுதத்தை நான் வரம் பெற்றிருக்கிறேன். அந்த சக்கராயுத பேரை கேட்டாலே பகைவர்கள் அஞ்சு ஓடுகிறார்கள். போர்க்களத்தில் என்னை ஜெயிச்சவன் எவனுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது சத்தியவதியை நான் விரும்பிட்டேன், எனக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூதுவன் கிட்ட தூது செய்தியை எச்சரிக்கை மாதிரி பீஷ்மர்ட்ட அனுப்புறாரு. பீஷ்மருக்கே எச்சரிக்கை. பார்த்துங்களேன், இது எப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. பார்க்கிறார் பீஷ்மர். உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. படை தளபதி கிட்ட சொல்றாரு, உடனே படை எடுத்து சென்று அந்த மன்னனை கொன்று விடு அப்படின்னு. உடனே பார்க்குறாங்க, மற்ற சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க, இல்லை இதை நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் அப்பா இப்போ தான் இறந்துருக்காரு, செய்ய வேண்டிய காரியம்லாம் இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் இந்த மாதிரி தூது அனுப்புனா அவங்ககிட்ட முதல்ல சமரசம் பேசணும், அவனுக்கு புரிய வைக்கணும். இன்னும் பல சம்பிரதாயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறமும் அவள் ஒத்துக்கலை அப்படின்னா மட்டும்தான். அதே நேரத்தில் உங்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த சிரார்த்த கடமைகள்லாம் நீங்கள் முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த மன்னனோடு சென்று போரிட வேண்டும். அது வரைக்கும் இந்த முடிவும் எடுக்காதீங்கிறாரு. அதனால் அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க சொன்னபடி சமரசம் பேசுகிறதுன்னு எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஆனால் அந்த மன்னன் ஒத்துக்கலை. என்ன யுத்தம் தான். உங்களுக்கு தெரியும் பீஷ்மர் எவ்வளவு வலிமையானவர்னு சொல்லிட்டு அவர் கூட ஒரு மன்னன் துணிஞ்சு போர் செய்கிறாரு. அதுவும் 3 நாள் நடக்குது. யுத்தம் பார்த்தீங்கன்னா 3 நாள் நடக்குது. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சக்கராயுதத்தை பீஷ்மரை நோக்கி ஏவுகிறான். ஆனால் பயன் தரலை. ஏன்னா அந்த சக்கராயுதம் தெய்வீக குணங்கள் கொண்டது. ஒரு நல்ல விஷயத்துக்கு அது பயன்படும், யுத்தத்தின் போது பயன்படும். ஆனால் அந்த யுத்தமும் நேர்மையான காரணத்திற்காக இருக்கணுமா? ஆனால் சத்தியவதி அடுத்தவரின் மனைவி, சந்தனு மகாராஜாவுடைய மனைவியாக இருந்தவர், அடுத்தவன் மனைவி மீது ஆசை கொண்ட காரணத்தால் அந்த சக்கராயுதம் பீஷ்மர் தாக்கலையா செயலிலிருந்து போயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த யுத்தம் மிக கோரமாக அது நடந்த யுத்தம். 3வது நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா உக்ராயுத மன்னனை பீஷ்மர் கொன்று விட்டார். அப்படிதான் அந்த யுத்தம் நிறைவுக்கு வந்தது. ஹரிவம்சத்தில் வர்ற இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பீஷ்மருக்கும் யுதிஷ்டருக்கும் நடக்கிற இந்த உரையாடல் மிக நீண்ட உரையாடல். பல பக்கங்கள் இருக்கு. பல மன்னர்களை பற்றி, பல விஷயங்களை பற்றி, முனிவர்களை பற்றின்னு நிறைய விஷயத்தை யுதிஷ்டன்ட்ட சொல்றாரு. அதுல இன்னொரு விஷயத்தையும் நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேன். பிரம்மதத்தன் என்ற ஒரு மன்னனை பற்றி பீஷ்மர் இங்க சொல்றாரு. பிரம்மதத்தனுக்கு ஒரு மகன் இருந்தான். பிரம்மதத்தன் வளர்த்த குருவியே, பூஜனி என்ற குருவியே அந்த பிரம்மதத்தனின் மகனின் கண்ணை குத்திவிட்டு பறந்து சென்றது அப்படின்னு. உடனே யுதிஷ்டன் இந்த இடத்துல நிப்பாட்டுறாரு. இந்த தகவலை நீங்க கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. அவன் வளர்த்த குருவி தானே, ஏன் மன்னனுடைய மகனையே கண்ணை கொத்த வேண்டும்? என்ன நடந்துச்சு அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப பீஷ்மர் சொல்றாரு, பிரம்மதத்தனுக்கு ஒரு நட்பாக ஒரு குருவி இருந்தது. பூஜனி என்ற ஒரு குருவி அவனுடைய அரண்மனையிலேயே வாசம் செய்தது. அந்த குருவிக்குன்னு தனியாக ஒரு இருப்பிடம் கொடுத்திருந்தாரு பிரம்மதத்தன். அந்த பிரம்மதத்தனும் குருவியும் மிக நட்பாக இருந்தாங்க. அந்த குருவி வெளியில போகும், கடற்கரை, மலை வாசத்தலங்கள்னு எல்லா இடத்துலையும் சுத்தும். இரவு நேரத்தில் அந்த அரண்மனையில தங்கிடும். தங்குறது மட்டும் இல்லாமல் அது பார்த்த பல விஷயங்களை மன்னனோட பகிர்ந்துக்கும். இந்த மாதிரி ரொம்ப நட்பாக இருந்தாங்க மன்னனும் அந்த குருவியும். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா குருவிக்கு ஒரு குஞ்சு பிறந்தது. அதே நேரத்தில் பிரம்மதத்தனுக்கு ஒரு மகன் பிறந்தான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குருவி அந்த மகனையும், அந்த மன்னனின் மகனையும் தன்னுடைய குஞ்சையும் ஒரே மாதிரி பார்த்துச்சு. நல்லா 2 பேரையுமே பார்த்துக்குச்சு. வெளியில் இறை தேட போகும்போதெல்லாம் 2 கனிகளை எடுத்துகிட்டு வருமா. மிக சுவையான 2 கனிகளை எடுத்துகிட்டு அதோட குஞ்சுக்கு ஒன்று கொடுக்கும், அந்த மன்னனின் மகனுக்கு ஒன்று கொடுக்கும். இது இறை தேட பறந்து போனதுக்கப்புறம் அந்த அரண்மனையில் வேலை செய்கிறவங்க அந்த குஞ்சை கூண்டுலேருந்து எடுத்து அந்த மன்னனின் மகன்கிட்ட விளையாட கொடுப்பாங்க. அவனும் விளையாடுவான். இது தினமும் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த மன்னனின் மகன் பார்த்தீங்கன்னா தவறுதலாக அந்த குஞ்சோட கழுத்தை கொஞ்சம் வேகமாக அமுக்கிட்டான். அடுத்து என்ன ஆகும்? குஞ்சு இறந்து விட்டது. சாயங்காலம் குருவி இறை தேடி விட்டு அரண்மனைக்கு வருது. அந்த தகவல் அந்த குருவிக்கு தெரிவிக்கப்படுது. ரொம்ப வருத்தமாயிடுச்சு.
ஆயிட்டு புலம்புன்னு புலம்புது. மன்னனுக்கு வருத்தம், மனுநீதி சோழன் மாதிரி தன்னுடைய புதல்வனே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னனுக்கு வருத்தம். 2 பேரும் வந்து வருத்தத்தை மாறி மாறி தெரிவிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த குருவி ஆறுதல் அடையவே இல்லை. அது சொல்லுது மன்னன்ட்ட, பசித்தவன் அடைக்கலம் தேடி வருபவன், வலிமை இல்லாதவர்களுக்கு இந்த மனிதன் பாதுகாப்பு தரணும். அப்படி இருக்கிறப்ப நான் பாதுகாப்புக்காக உன் கூட இருந்தேன். ஆனால் என்னோட குஞ்சு வந்து உன்னுடைய மகனால் கொல்லப்பட்டு விட்டது. அதற்கு வந்து நீ தான் காரணம். அதே நேரத்தில் உன்னுடைய மகனுக்கும் வந்துட்டு நான் சரியான தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு கோவத்தோடு போயிட்டு அந்த மகனுடைய அந்த பையனுடைய கண்ணை கொத்தி கிழிச்சிட்டு பறந்து போக பார்க்குது. அந்த நேரத்தில் அந்த பிரம்மதத்த மன்னன் பார்த்தீங்கன்னா அந்த குருவியை நிப்பாட்டுறான். பறந்து செல்லாதே, நீ வந்து என்னுடைய நண்பன், என்னுடைய புதல்வன் தவறு செஞ்சால் நீ அதுக்கான தண்டனையை கொடுத்துட்ட. நான் எந்த நேரத்திலும் உன் மீது கோபம் கொள்ளவில்லை. அதனால் நீ வந்து பழைய மாதிரியே இங்கேயே இருந்து என்னோட நட்பாக இருன்னு அந்த மன்னன் வந்து குருவிகிட்ட சொல்கிறான். அப்போ அந்த குருவி சொல்லுது பாருங்க, மன்னா இது வந்து நடக்காத செயல். குரு சுக்கராச்சாரியர், அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியர் சொன்ன தகவல்களை நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன், கவனமாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக பல அறிவுரைகளை அந்த குருவி இந்த இடத்துல சொல்லுது. மன்னா, தீய நண்பன், தீய குணங்கள் கொண்ட நண்பன், தீய குணங்கள் கொண்ட மனைவி, தீய குணங்கள் கொண்ட மன்னன் ஆளுகின்ற நாடு, தீய குணங்கள் கொண்ட மகன், இந்த 4 பேரையும் தொலைவில் வைக்கணும். இந்த 4 பேரால் எப்போ வேணாலும் அவர்களை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. தன் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவன், தன் மீது நம்பிக்கை கிடையாது, மற்றவர்களையும் நம்புவது கிடையாது, கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லாத ஒருவனோடு நாம் நட்பு வைத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அவனுடைய நம்பிக்கையற்ற செயலால் நமக்கும் பாதகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவனை விளக்கணும். உன்னுடைய பகைவன், உனக்கு ஒரு பகைவன் இருக்கான், அவன் வலிமையானவனாக இருக்கான்னா அவனை விட்டு நீ தூரமாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவன் எப்போ வேண்டுமானாலும் உனக்கு எதிரியாக மாறுவான், உன்னை வேரோடு அழித்து விடுவான். அதனால் உன்னுடைய பகைவன் வலிமையானவனாக இருந்தால் அவனை விட்டு தொலைவாக இரு. இதெல்லாம் ஏன் இங்கே குருவி சொல்லுதுன்னா 3 விஷயத்தை சொல்லுதான் இந்த இடத்துல. பகை, நெருப்பு, கடன், இந்த 3ஐயும் மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு குரு சுக்கராச்சாரியார் அழுத்தமாக சொல்கிறார். பகையில் மிச்சம் இருந்தாலும் சரி, கடனில் மிச்சம் இருந்தாலும் சரி, நெருப்பில் மிச்சம் இருந்தாலும் சரி, மீண்டும் அது பல்கி பெருகி நம்மையே அழித்து விடும். அதனால் நான் உன் கூட நட்பாக இருந்தேன்னா என்னைக்காச்சும் உனக்கு உன்னுடைய மகனை குருடனாக்கினேன் என்ற ஒரு பகைமை எண்ணம் உனக்குள்ளார வளர்ந்து நீ என்ன எப்போ வேணாலும் கொள்ளுவே. அதனால் நான் உங்ககிட்டருந்து தூரமாக இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு இன்னும் முத்தான பல அறிவுரைகளை அந்த மன்னனுக்கு வழங்கி விட்டு அந்த குருவி பறந்து சென்றுதான். இந்த தகவலையும் இங்கே பீஷ்மர் யுதிஷ்டன்ட்ட சொல்கிறாரு. இன்னும் பல பதிவுகளை நம்ம சேனலில் பார்ப்போம். சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.